ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நான் அதை பத்தி பேச போறேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் பத்தி தாங்க பேச போறேன். நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே இருக்க ஒரு பெரிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வைக்கிறதுங்க. நம்ம லைஃப்ல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்போம்னா இந்த எக்ஸ்பெக்டேஷனால தாங்க. எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட்ங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னாலும், நம்ம நினைச்ச மாதிரி யாராச்சும் இல்லை அப்படின்னாலும் நமக்கு ஹர்ட் ஆகுது, ஹாப்பினஸ் இல்லாம போகுது, கோபம் வருது, இது எல்லாமே ஆகுதுங்க. நமக்கு ஒருத்தங்க மேல அன்பு அப்படிங்கறது அதிக ஆக எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறதும் அதிக ஆகுதுங்க. அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்துக்கல அப்படின்னா நம்ம ஃபீல் பண்றோம், நம்மளே வருத்திக்கிறோம். எல்லா ஹியூமன்ஸுமே அன்பு இருக்க இடத்துல எக்ஸ்பெக்டேஷனையும் சேர்த்தி வச்சிடுறாங்க. இதுதான் நம்ம லைஃப்ல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறத நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சும்மா நம்ம லைஃப்ல ஜாலியா ஜம்முன்னு இருக்கலாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் சரி, பிடிக்காத மாதிரி நடந்தாலும் சரி, அதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணணுங்க. எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு பிடிக்காத மாதிரியும் நடக்கலாம். ஸோ நம்ம அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணி பழகணுங்க. ஹர்ட் ஆகுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றதை விட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதனால ஃபீல் பண்றது தாங்க அதிகமா இருக்கு. அன்பு வைக்கலாங்க, ஆனா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத அன்பா இருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. லாஸ்ட்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஸ்டார்ட் அக்செப்டிங். இது நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல சும்மா ஜாலியா ஹாப்பியா இருக்கலாங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.